இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் 26வது அதிகாரத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட பின்பு தொடர்ச்சியாக நடக்கிற காரியங்களை 4 சுவிசேஷகங்களில் இருந்தும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். முதலில் இயேசு கைது செய்யப்பட்ட உடனே மத சம்பந்தமாக விசாரிப்பதற்காக அண்ணாவின் முன்பாக விசாரணைக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று சொல்லியும், அதற்கு பின்பாக தன்னுடைய மருமகனாகிய அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதையும், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது 27வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே பிலாத்துவினிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு இடைவெளியிலே அந்த காய்பாவினிடத்தில் விசாரணை நடக்கும் பொழுது அங்கே பேதுரு மறுதலித்த காரியங்களை 26ஆம் அதிகாரத்தின் கடைசி பக்கங்களிலே வாசித்தோம். இயேசு கிறிஸ்து முழுமையாக தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி பிதாவின் பரிபூர்ண சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து நிற்கிறார். அவர் தன்னுடைய முகத்தில் அவர் துப்பவும் தலையில் குட்டவும் கண்களை கட்டிட்டு அவர்களை ஞான திருஷ்டினால் சொல்லுன்னு சொல்லி அவ்வளவு இழிவுபடுத்தவும் தொடங்கினதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதனை பார்த்தபொழுது பேதுரு தனக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு முழுமையான மனித சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவராக அரண்மனைக்குள்ளே இருந்தவர் அரண்மனை முற்றத்திற்கு வருகிறார். திரும்ப வாசல் மண்டபத்துக்கு செல்லுகிறார். இந்த 3 இடங்களிலும் அவர் கடந்து செல்லும் பொழுது இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறார், சேவல் கூவுகிறதற்கு முன்னமே. இதோடு கூட அந்த அதிகாரமானது முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் மனித சுபாவமோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது எப்படியாவது ஓடி தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிறதற்கு முயற்சி எடுக்கும் வண்ணமாக அங்கே பேதுரு காட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதாவது சனகரீம் சங்கம் என்று அழைக்கப்படுகிற காய்பாவின் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. அதாவது நாம் யாரையும் கொலை செய்கிறதற்கு நமக்கு உரிமை இல்லை, நம்மை ரோமர்கள் வலிமையான ஒரு அரசியல் அமைப்பாக இருந்து ஆட்சி செய்கிறபடியினால் நாம் அவர்களிடத்தில்தான் ஆளுநராக இருக்கிற பிலாத்துவினிடத்தில்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அங்கே பிலாத்துவினிடத்தில் இயேசுவை கட்டுண்டவராக கொண்டு செல்கிறார்கள். இதை மார்க்கு 15:1 பார்க்க முடியும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 66 71 வரையிலும் நாம் பார்க்க முடியும். யோவான் 18:31 அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். அதாவது அதனால தான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம், மரண ஆக்கினை செய்கிறதற்கு எங்களிடத்தில் அதிகாரம் இல்லை, நீங்கள் தான் இப்போ எங்களை ஆட்சி செய்கிறபடியினால் உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அவரிடத்தில் சொன்ன அந்த மாத்திரத்தில் இப்பொழுது இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் யூதாசினுடைய மரணமானது நிகழ்கிறதை பார்க்கிறோம். மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அங்கே யூதாசு கண்டு பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்களிடத்திலெல்லாம் வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்தேன் என்று அவன் அவர்களிடத்தில் அந்த வெள்ளிக்காசை திரும்ப கொடுக்க முயற்சிக்கிறான். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லி உண்பாடு என்று சொல்லிட்டாங்க. அதை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். யூதாஸ் மனம் திரும்பவோ தேவனின் இரக்கத்தை நம்பவோ இல்லை. அவன் தன்னுடைய பாவங்களோடு கூட இன்னொரு பாவத்தையும் கூட்டிக் கொண்டதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவனுடைய துக்கம் மரணத்தை செயல்படுத்துகிற ஒரு உலக பிரகாரமான துக்கமாகவே இருந்ததை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததென்ற 1 தீமோத்தேயு 6:10 பார்க்கிறோமே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தீமோத்தேயுவுக்கு
பவுல் எழுதின அந்த காரியங்கள் முன்னதாகவே யூதாஸின் வாழ்க்கையில் நடந்துவிட்டதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7:10 பின்பகுதியில் அவனுக்கு ஒரு துக்கம் வருகிறது. ஆனால் உலக பிரகாரமான துக்கம், லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. ஆகவே அவன் நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டபடி அறிக்கை செய்யாமல் பாவத்தை மறைத்தபடினால் அது அவனுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமற்றதாக மாறிவிட்டது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். இதிலே யூதாஸ் காரியத்து அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விடுகிறதற்கு மனம் இல்லாமல் தேவனுடைய இரக்கத்தை மதிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாய்த்து கொண்டதை பார்க்கிறோம். மற்றவர்களை கொலை செய்வதும் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதும் மிக கொடுமையான பாவமாக அன்றைய நாட்களிலே என்ன இந்த நாட்களிலும் மக்கள் கருதக்கூடியதாக இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த ஜனங்கள், அதாவது யூத மத தலைவர்கள் யூதாஸை விட கடினமானவர்களாக, இரக்கமற்றவர்களாக, ஒழுக்கக்கேடானவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அவர்கள் வார்த்தையே வெளிப்படுத்துகிறது. அது உன்பாடுப்பா, நீ குற்றமில்லாததை காட்டி கொடுத்த, அதனால் எங்களுக்கு என்ன உன்பாடு என்று சொல்லி கைகழுவி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் அந்த காசை எடுத்துட்டு போய் அவர்களே, அதாவது தசமபாகம் கொடுக்கிறது ஒத்தலாம், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடுகுக்கு கூட, வெந்தயத்துக்கு கூட தசமபாகம் கொடுக்கிறவர்கள் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துகிறதற்கும் ஒரு காசு கொடுத்துருக்குறோன்னு சொல்லி, அது இரத்தம் சம்பந்தப்பட்ட காணிக்கை என்று சொல்லி அதை தேவாலயத்தில் போடக்கூடாதுன்னு சொல்லி யூதாஸினால் எரிந்து விடப்பட்ட அந்த காசை கொண்டு போய் ஒரு குயவனுடைய நிலத்தை அடக்கம் செய்கிறதற்கான ஒரு கல்லறை தோட்டமாக அவர்கள் வாங்குகிறார்கள். எரேமியா 32ஆம் அதிகாரம் 6-9 வரையிலும், சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலும் நிறைவேறுதலை குறித்து இங்கே எரேமியா சொல்லுகிறதாக இங்கே மத்தேயு குறிப்பிடுகிறார். எரேமியா நிலத்தை வாங்குகிறதை குறித்து எழுதினான். சகரியா வெள்ளிக்காசையும் குயவனையும் குறித்து அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எந்த மனிதனுக்கும் மற்ற ஜீவனையும் தன் ஜீவனையும் அழிப்பதற்கு உரிமை இல்லை என்கிறதை வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. இதற்கு பின்பாக, யூதாஸின் மரணத்திற்கு பின்பாக பிலாத்துவினிடத்தில், ஆளுநரிடத்தில் விசாரணைக்காக இயேசு அழைத்து செல்லப்பட்டார். அங்கே என்ன நடக்கிறது? வசனம் 11 26ஆம் அதிகாரம் வசனம் வரையிலும் இவைகள் எழுதப்பட்டுள்ளன. நீ யூதருடைய ராஜாவா என்று அங்கே பிலாத்து கேட்கிறான். நீர் சொல்லுகிறபடிதான் ஆம் என்று இயேசு சொல்லுகிறார். ரோம பேரரசை எதிர்த்து தன்னை ராஜாவாக நிறுத்தி கொள்ள முயற்சித்தார் என்பது அவர்களது குற்றச்சாட்டு. ஆனால் இயேசு அப்படி செய்யலை. ஆனால் உண்மையிலே அவர் ராஜாவாக இருந்தபடியினால் அவர் ஆமாம் என்று சொல்லுகிறார். லூக்கா 23:2ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் அவர்களுடைய தந்திரங்களை லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் பேரில் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். தவறான ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். அந்த 23:14 வசனத்திலேயே லூக்காவிலேயே திரும்பியும் சொல்லப்படுகிறது, ஜனங்களை தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, நான் இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணலையே, இவர் ஆளுகிற ராஜாவுக்கு எதிராக ராயனுக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னதாக சொல்கிறீங்களா, அப்படி ஒரு குற்றத்தையும் நான் காண முடியவில்லையே என்று அங்கே அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய தந்திரத்தை அங்கே பிலாத்து புரிந்து கொள்ளுகிறான். அது முதல் 19ஆம் அதிகாரம் யோவான் 12ஆம் வசனத்தில் அவரை விடுதலை செய்ய வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். ஆமாம் என்று சொன்னாலும் இயேசு பூமியின் அரசின் அதிகாரத்தை குறித்து அவர் கூறவில்லை என்பதற்கு யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்றார். இயேசு பதில் பேசாததை குறித்து இங்கே இப்போ மத்தேயுவில் 12:14 பார்க்கிறோம். அநேக குற்றங்கள் சாட்டப்படுகிறது, ஆனால் அவர் ஒன்றுமே பேசலை. பிலாத்து நிறையா கேஸுகளை விசாரித்து இருப்பார், இதில் இவர் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறதை குறித்து அங்கே பிலாத்து ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2:23 சொல்லப்பட்டபடி அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிலாத்து அத்தனையாய் ஆச்சரியப்பட்டு நிற்கிறதை பார்க்கிறோம்.
இதனைத் தொடர்ந்து பிலாத்துவினிடத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர் கலிலேயன் என்கிற பேச்சு வந்தவுடனே அவன் பார்த்துட்டு சொல்லிட்டான், ஐயோ இது கலிலேயர் என்று சொன்னால் ஏரோதினுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்கிறது, ஆகவே இவரை ஏரோதினிடம் அனுப்புங்கன்னு சொல்லி லூக்கா 23:6-12 வரையிலும் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே பிலாத்து ஏரோதினிடத்தில் அனுப்புகிறான். ஏரோதின் முன்பாக ஒரு விசாரணை, கலிலேயன் என்கிறதை பிலாத்து கேள்விப்பட்ட பொழுது அங்கே அனுப்பிவிடுகிறான். ஏரோது ரொம்ப ஆசையாக இருந்தான். ஏன்னா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். அவரால் செய்யப்பட்ட அற்புதங்களை அவன் பார்க்கணும்னு சொல்லி வெகு நாளாக அவன் ஆசைப்பட்டு கொண்டிருந்தபடினால மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை அவரிடத்தில் கேட்கிறான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லலை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் பிடிவாதமாக அவர் மேலே குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். ஏரோது பார்த்தான், அவரும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறார், இவர்கள் பிடிவாதமாக குற்றம் சாட்டுகிறார்கள். அதனால் தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான ஒரு ஆடையை வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி ஏரோது திரும்பவும் பிலாத்துவினிடத்திற்கு அங்கே அனுப்பிவிட்டதை பார்க்கிறோம். 2 பேர் அந்த நாட்களில் விரோதியாக இருந்தார்கள். அவர்கள் 2 பேருமே அவர்கள் ஒன்று கூடி விட்டார்கள். அங்கே திரும்பவும் பிலாத்துவினிடத்தில் ஆண்டவர் கொண்டு வரப்பட்டு அங்கே விசாரணை தொடங்கக்கூடியதாக காணப்படுகிறது. திரும்பவும் இயேசு அங்கே வந்து நிற்கிறார். வசனம் 24 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், அவர் நீதிமான், அவருக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய வேண்டாம். நேற்றைய தினத்தில் சொப்பனத்தில் நான் வெகுவாய் பாடுபட்டேன் என்று சொன்ன போதிலும் கூட அவன் அங்கே ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக நீதியின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு பெரும்பான்மையினுடைய உரத்த குரலுக்கு முன் தன் பலனை இழந்து போன பிலாத்து தண்ணீரை கொண்டு வந்து கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி 24வது வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் அவ்வாறு ஜனங்களை பிரியப்படுத்தினான் என்று மார்க்கு 15:15 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பிலாத்துவை வேதம் குற்றமற்றவராக அது விட்டுவிடவில்லை. ஏன்னா உபாகமம் 21ஆம் அதிகாரம் 1-8 வரையிலும் ஒருவன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத வெளியே கண்டா யார் கொலை செஞ்சானே தெரிலன்னா அவனை கொன்றவன் என்னான் என்று தெரியாதிருந்தால் ஒரு வேலைக்கு உட்படாத நுகத்தடிக்கு உட்படாத கிடாரியை பிடித்து உழுது விளையாத தரிசான பள்ளத்தாக்கில், அதாவது உழுதும் விளையாத ஒரு தரிசான பள்ளத்தாக்கில் அதை கொண்டு போய் அதன் தலையை வெட்டி போட கடவீர்கள். லேவியனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கணும். தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை நாங்கள் சிந்தனதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனத்தின் மேல் குற்றமில்லாத இரத்த பலியை சுமத்தாதிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியான ஒரு கட்டளை அவர்களுக்கு இருந்தது. உமது ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் கிருபை உள்ளவராய் இருப்பீராக என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்த பலி அவர்களுக்கு நிவிர்த்தியாகும். ஒரு யாருக்கு ஒன்னானே தெரில, அப்படிப்பட்டவனுக்கே இரத்த பலியை நீக்குகிறதற்கு, ஜனத்தின் மேல் இரத்த பலி வராமல் இருக்கிறதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு முறைமையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் இவனுக்கு தெரிகிறது, அவர் மேலே நான் ஒரு குற்றத்தையும் அறியேன், ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக கைகளை கழுவினவன் நிச்சயமாக ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அந்த தேவனுக்கு முன்பாக, அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. சங்கீதம் 26:7 நான் குற்றமில்லாமையினாலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். இவர் இப்போ குற்றமில்லாமையில் கைகளை கழுவலை, இவர் கை கழுவினது நீதியை, கைப்பிடித்தது மக்களுடைய பிரதிநிதியை, காப்பாற்றினது அவருடைய பதவியை, கைவிட்டது அவருடைய மனசாட்சியற்ற தீர்ப்பை அங்கே பிலாத்து வழங்கினதை பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய பண மூட்டைகளை வாங்கி கொண்டு ஏவப்படுகிற தீர்ப்புகளை சொல்லுகிறவர்களும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஏவுகிற தீர்ப்புகளை சொல்லுகிறவர்களும், மற்றவர்களை பிரியப்படுத்த நாடுகிற தீர்ப்புகளும் இன்றைக்கி நிறைய காணப்படுகின்றன. எவருக்கும் உரிமை இல்லை அநீதியாய் தீர்ப்பளிப்பதற்கு. இது ஆண்டவருடைய கட்டளை. நீதி உள்ள நியாயாதிபதியின் நியாயாசனத்துக்கு முன்பாக இவைகள் நிச்சயமாக நியாய தீர்ப்பதற்கு வரும். பிலாத்துகளே நமக்கு இன்றைக்கி முடியலை அப்படின்னு சொன்னால் பதவியை கைகழுவிடலாமல் ஒழிய நீதியை கைகழுவுகிறதற்கு நமக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை. தலையே விலை பேசப்பட்டாலும் நீதியை விலையாக்காதீர்கள். யோவான் ஸ்நானன்
அவருடைய தலையே போனாலும் கூட நீதியை விட்டு கொடுக்காதபடி நின்றதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் நீதியை நடப்பிக்கவும் அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கவுமே உரிமை உண்டு. நீதியை நெருக்கடி சூழ்நிலையை காட்டி கைகழுவவோ அநீதிக்கு முன்பாக கண்மூடி இருக்கவோ உரிமை இல்லை என்பதை பிளாத்துவினுடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக அவரை வாரினால் அடிப்பதற்கும் சிலுவையில் அறையப்படுகிறதற்கும் தீர்ப்பெழுதி கைகளை கழுவின பிலாத்து நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறார். இதனைத் தொடர்ந்து நாளைய தினத்தில் நாம் செய்தியை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றே, பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றே.